ஏய் என்ன சொல்றது? பரவாயில்ல, எனக்கு வீட்டுக்கு பிடிக்க மாட்டேது, வேற எரிச்சலா இருக்கு. பிடிக்கலன்னா அப்படியே போய் தொலைய வேண்டியதானே. உன்னால தான் எனக்கு வீட்ல நிம்மதி இருக்க மாட்டேங்குது. ஏன் என் உயிரை எடுக்கிறதுக்கு இந்த வீட்ல இருப்ப? நான் எங்கேயாச்சும் போனாடி யாருமோ உனக்கு தெரியும். நானும் ஒரு நாள் போதான் போறேன், அப்பதான் ஏன் யாருமோ உனக்கு தெரிய போகுது. ஏய் நீ மேலே பார்த்தாடி மச்ச தலைவலியா இருக்குது கருமோ. போயிட்டு நான் தாண்டா உனக்கு என் அருமை தெரியும். ஒரு நிமிஷம் இல்லைம்மா, உங்கள் வீட்டில் பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். அது என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்காக உன்னை நான் இடத்துல ஒரு பொண்ணு கோவிச்சுக்கிட்டு புருஷன் கூட சண்டை கட்டிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போனால் கொஞ்ச நாளைக்கு தான். உன் அண்ணன் தம்பி எல்லாம் கடைசி வரைக்கும் இதே சந்தோஷத்தோட பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறியா நீ? என்னைக்கா இருந்தாலும் ஒரு கல்யாணம் பண்ண பொண்ணு புருஷனோட பிறந்த வீட்டுக்கு போனால் தான் மதிப்பு மரியாதை எல்லாமே. நான் மட்டும் எவ்வளோதாம்மா பொறுத்து போகிறது. அதனால தான் இன்னைக்கு இந்த முடிவு எடுத்தேன். என் பையன் 7 மாதம் குழந்தையா இருக்கையில அவங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. தனியாக அந்த பையனை நான் வளர்த்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இந்த சொசைட்டியில் தனியாக வளர்றது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. இதை பாருமா, அந்த காலத்தில் இதான் சொல்லியிருக்காங்க, புருஷன் முன்னாடி சண்டைங்கிறது அரிசி அரிக்கையில் சண்டை வரும், சோறு வடிக்கையில் சேர்ந்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் திட்டிட்டு எங்கே போயிட போகிறாரு? வந்து உங்கள்கிட்ட சமாதானம் பேச போகிறாரு. இதுக்கோசரம் பைய தூக்கிட்டு போனால் எல்லாம் தீர்ந்து போச்சா? நான் சொல்கிறேன், என் பெத்த பிள்ளையாட்டம் நினச்சி நீ உள்ளே போ, அவர் வருவார். சரிம்மா. தம்பி ஒரு நிமிஷம், உங்கள் புருஷன் முன்னாடி சண்டையில் உள்ளே வரேன்னு நீ நினைக்காதப்பா. நீங்கள் வெளியே தெருவு போகிற பசங்க, அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே இருக்கா. அவள் கோபதாவத்தை யார்கிட்டப்பா காமிப்பா? உங்ககிட்ட தான் காமிப்பா. நீ கொஞ்சம் பொறுத்து போப்பா. அம்மா எனக்கு புரியுதுமா, புரியாமல் இல்லை. ஆனால் எதுக்கு தான் சண்டை பண்ண நானும் என்ன பண்ணிட்டோம்? இப்படியே ஆளுக்கு ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம் பைய தூக்கிட்டு போகிறேன்னா அந்த பொண்ணு ஒரு பக்கம் பைய தூக்கிட்டு போனால் நல்லாவா இருக்கும் வாழ்க்கை? உங்களுக்கு இன்னும் வாழ்க்கை எவ்வளவோ இருக்குது. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறனால கெட்டு போக போகிறதில்ல. சரிம்மா. அந்த பிள்ளைகிட்ட போய் பேசுப்போம். சரிம்மா. சாரிடி, நான் கோவத்தில் கொஞ்சம் அதிகமாக தேடிட்டேன். பரவாயில்லடா, நானும் உங்ககிட்ட ரொம்ப கத்திட்டேன்ல, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். ஏய் பரவாயில்ல விடு.